السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا تذكروا هلكاكم إلا بخير أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபவுத் தாபீன்கள் நல்லோர்கள் மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரலாற்றை வக்கரப்படுத்தும் வஞ்சகர்கள் என்கின்ற தலைப்பிலே சில செய்திகளை நான் இங்கே நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அருமையான தோழர்களே, இந்த தலைப்பில் பேசுவதற்கான காரணம் என்ன என்பதை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் சிபிஎஸ்இ பள்ளி பாடநூல் 8வது வகுப்புக்கான சமூக அறிவியல் பாடநூல் வெளியிடப்பட்டது. நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்கக்கூடிய அந்த பாடப்புத்தகத்தில் முகலாய ஆட்சியாளர்களை பற்றி பல்வேறு சர்ச்சைக்கிடமான விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எதையெல்லாம் வாய்மொழியாக இதற்கு முன்பு சங்க பரிவாரங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை இப்பொழுது அலுவல் பூர்வமாக பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடநூல்கள் உட்பட அனைத்திலும் திணிக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாம் இந்த தலைப்பில் பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது. பொதுவாக இந்துத்துவ சக்திகள் அதிகாரத்திற்கு வரும்போதெல்லாம் இந்திய வரலாற்றை தங்களுடைய குறுகிய இந்துத்துவ வெறியூட்டல்களுக்கு இசைவாக திரித்து எழுதக்கூடிய வேலைகளை முடுக்கி விடுவார்கள். அந்த திரிவுகளை எல்லாம் மும்முரமாக பரப்பிக் கொண்டும் இருப்பார்கள். அதுதான் இன்னைக்கு பள்ளிக்கூட புத்தகங்கள் வரைக்கும் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் நான் ஒரு செய்தியை உங்களுக்கு அழுத்தமாக பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். வரலாறுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. வரலாறு என்பது அது ஒரு மனித வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா முற்கால நபிமார்களுடைய வரலாற்றை, முற்கால சமூக மக்களுடைய வரலாற்றை பல்வேறு இடங்களில் எடுத்து பேசுகிறான். சில சூறாக்களில் நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பேசிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக அவர்களுடைய வரலாறுகளில் அறிவுடையவர்களுக்கு பாடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். யூசுப் நபியினுடைய வரலாற்றை அஹ்சனுல் கஸஸ், அழகான வரலாறு, அழகான சரித்திரம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபியே, உம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு செய்திகளை முந்தைய மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்து கூறுகிறோம் என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகிறார்.
இப்படி பல்வேறு வசனங்களில் அல்லாஹு தாலா வரலாற்றினுடைய முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து பேசுகிறான். திருக்குர்ஆன் என்பது வரலாற்று நூல் அல்ல, ஆனால் வரலாற்றின் முக்கியத்துவத்தை பேசக்கூடிய நூல் அது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா குர்ஆனை அறிஞர்கள் நமக்கு 3 பாகங்களாக பிரித்து காட்டுவார்கள். 3இல் 1 பங்கு என்பது கொள்கை கோட்பாடுகளை பேசும். குர்ஆனில் இன்னொரு 3இல் 1 பங்கு சட்ட விதிகளை பற்றி பேசும். அதில் எஞ்சிய 3இல் இன்னொரு பகுதி வரலாறுகளை பற்றி பேசுகிறது. அப்படின்னா திருக்குர்ஆனில் 3இல் 1 பகுதி என்பது வரலாறோடு தொடர்புடைய ஒரு செய்தி என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, குர்ஆனில் 114 சூறாக்கள், கிட்டத்தட்ட 22 சூறாக்களில் முற்கால மக்களுடைய வரலாறுகளை பற்றி தகவல்கள் அதில் இடம்பெறுகின்றன. முற்கால மக்கள், பழங்கால சமூகங்கள், புராதனமான இடங்கள், இது மாதிரியான தகவல் உள்ள நிறைய பெயர்கள் திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. ஈசா நபி அவர்களுடைய பெயர் மாத்திரமே குர்ஆனில் கிட்டத்தட்ட 47 இடங்களில் இடம்பெறுகின்றது. மூசா நபியினுடைய பெயர் 131 இடங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. ஃபிரௌனுடைய பெயர் கிட்டத்தட்ட 74 இடங்களில், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் 34 இடங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்களுடைய வரலாறு திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. முன்னோருடைய வாழ்க்கை பிற்கால மக்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை என்கின்ற வகையில் அல்லாஹ் சொல்லாமல் நமக்கு இதன் மூலம் இந்த குர்ஆனுடைய கட்டமைப்பின் மூலம் நமக்கு உணர்த்துகிறான். அருமையான தோழர்களே, இலக்கியத்தை சமகாலத்தினுடைய கண்ணாடின்னு சொல்லுவாங்க. இலக்கியம் ஒரு கவிதைன்னு வைங்க, ஒரு கவிஞர்னு வைங்க. இன்னைக்கு ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதினால் இந்த சமகால சூழலுடைய தாக்கம் அந்த கவிதையில் கண்டிப்பாக இருக்கும். அந்த தாக்கம் இல்லாமல் எந்த கவிஞரும் கவிதையை படைக்க முடியாது. அப்படி படைச்சாங்கன்னா அந்த கவிதை ஏற்புக்குரியதாக இருக்காது. எனவேதான் இலக்கியத்தை சமகாலத்தின் கண்ணாடி என்று சொல்லுவார்கள். அதாவது அவர்களுடைய இலக்கியம் இன்றைய யதார்த்தத்தை பிரதிபலிக்கும். அதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ இலக்கியம் என்பது சமகாலத்தின் கண்ணாடி என்றால், வரலாறு என்பது நம்முடைய முகம் நேற்று எப்படி இருந்தது என்பதை இன்றைக்கு நமக்கு காட்டக்கூடிய கண்ணாடி. அற்புதமான கண்ணாடி. நேற்று நாம் எப்படி இருந்தோம், நம்ம சமூகம் எப்படி இருந்துச்சு, அந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா நம்முடைய கடந்த கால வரலாறு நமக்கு முக்கியம். அந்த கடந்த கால வரலாறு இல்லை என்று சொன்னால் நம்முடைய கீர்த்தி நமக்கு தெரியாது, நம்முடைய புகழ் நமக்கு தெரியாது, நம்முடைய மாண்பு வேல்யூ நமக்கு நிச்சயமாக புரியாது. அருமையான தோழர்களே, நல்லதோ கெட்டதோ வரலாறு பதிவு செய்யப்பட்டு விட வேண்டும். வரலாறு பதிவு செய்யப்பட்டு விட வேண்டும். தத்தாரியர்கள் என்று ஒரு குரூப் இருந்துச்சு. இஸ்லாமிய உலகத்திற்கு மிகப்பெரிய பேரிடியாக இறங்கியவர்கள். இஸ்லாமிய உலகம் தத்தாரியர்களால் மிகப்பெரிய இழப்புக்கு ஆளானது. நீங்கள் வரலாறுல எடுத்து படித்து பாருங்கள் எவ்வளவு கொடுங்கோன்மையாளர்கள்னு. கிட்டத்தட்ட அப்பாசிட் கிலாஃபத்தை அழித்துழிப்பது தான் அதனுடைய பணியாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பகதாத் நகரம் கிட்டத்தட்ட அறிவின் கேந்திரமாக இருந்த பகுதி தத்தாரியர்களால் அடிச்சுவடே இல்லாமல் தெரியாமல் அழிக்கப்பட்டது. எதற்கு நான் இந்த செய்தியை சொல்கிறேன்னா, இந்த தத்தாரியர்களுடைய கொடுங்கோன்மைகள் நிகழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் உயிரோடு வாழ்ந்தவர்கள் அல்லாமா இப்னுல் அசீர் என்பவர்கள். இப்னுல் அசீர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் உயிரோடு வாழ்ந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில். இதையெல்லாம் கண்கூட பார்த்துருக்கிறார். பார்த்த மனுஷன் அவரை பற்றி இன்னொரு தகவலை சொல்லிடுற அந்த இடத்துல. அவர் ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறார், தஹதீபுல், அதாவது அவருடைய நூல் ஒன்று இருக்குது. என்னன்னா வரலாறு பற்றிய நூல். அது எதிலிருந்து வரும்னா, மனிதன் படைக்கப்பட்டதிலிருந்து தொடங்கி மறுமை வரை உள்ள செய்திகள் அதில் இடம்பெறுகிறது. அவர் காலம் வரைக்கும் உள்ள செய்தி, அதுக்கு பிறகு இஸ்லாமிய ஹதீஸில் வந்த வரலாறுகளில் வந்த செய்திகள் கிட்டத்தட்ட மறுமை சொர்க்க வரைக்கும் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வரலாற்று நூல். அதனுடைய ஆத்தர் தான் அல்லாமா இப்னுல் அசீர். தத்தாரியர்களுடைய கொடுங்கோன்மை
பகதாதில் நிகழ்ந்ததை கண்கூடாக பார்த்த மனிதர். அவர் வரலாறு எழுதி கொண்டிருக்கிறார். எழுதி கொண்டிருந்த மனுஷன் இந்த தத்தாரியர்களுடைய கொடுங்கோன்மையை பதிவு செய்யலாமா வேண்டாமா என்று யோசிக்க ஆரம்பித்தார். ஏன்னா அந்த அளவுக்கு கொடுங்கோன்மை, அதை படித்தாலே மனசெல்லாம் பகிரணும். சில செய்திகளை சொல்லும்போது மன வலிமை குன்றியவர்கள் இதை படிக்க வேணாம், பாதிப்புள்ளவங்க இதை படிக்க வேணாம்னு சொல்லுவாங்கல்ல, பார்க்க வேணான்னு. அந்த மாதிரி அவர் நினச்சிக்கிட்டார். இதை பதிவு செஞ்சால் இதை படிக்கும்போது மக்கள் தாங்க மாட்டார்கள் என்று அவர் பதிவு செய்யாமலேயே இருந்தார். அவர் சொல்கிறார், நான் ஏன் இந்த கொடுங்கோன்மை என் கண்ணால் பார்க்கணும்? அல்லாஹ் இல்லை ஏன் உயிரோடு வச்சிருக்கிறான்? என்ன மௌத்தாக்கி இருக்கலாமே, நான் அடிச்சு விட தெரியாமல் மறைக்கப்பட்டு போயிருப்பேனே, மறக்கடிக்கப்பட்டு போயிருப்பேனே அப்படின்லாம் சொன்ன மனுஷர். ஆனால் அதுக்கு பிறகு அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு சொல்லி, இல்லை இல்லை, வரலாறு நல்லதாகவும் அமையலாம் கெட்டதாகவும் அமையலாம், பதிவு செஞ்சிடணும். தப்பாக இருந்தாலும் அதை பதிவு செஞ்சிடணும். ஏன் அப்படின்னா இனி இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு பிற்காலம் சமூகம் என்ன செய்வார்கள், இதிலிருந்து பாடம் படிப்பார்கள். எனவே வரலாறு என்பது பதிவு செய்யப்பட்டு விட வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியான அழுத்தம் கொடுத்தார்கள் அல்லாமா இப்னுல் அசீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய தோழர்கள். அதுக்கு பிறகுதான் நான் என்னுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு அதை என்னுடைய வரலாற்று நூலில் பதிவு செய்தேன் என்று அல்லாமா இப்னுல் அசீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுவார்கள். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா தோழர்களே, வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி அவங்க பதிய போய் தான் நாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு என்ன தவறு நடந்துச்சு, தத்தாரியர்களுடைய படையெடுப்புக்கு அடிப்படை காரணங்கள் என்னென்ன, என்ன ஓட்ட இஸ்லாமிய உலகத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் விவாதிக்கிறோம், எடுத்து பேசுகிறோம். அப்போ பதிவு செய்யப்பட போய் தான் அந்த தவறுகள் திருத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற நிலைமைக்கு நாம் வருகிறோம். எனவே வரலாறு என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்களும் பெரிய வரலாற்று ஆசிரியர். அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நூல் இருக்குது. அவங்க அந்த நூலுக்கு பேர் அல் பிதாயா வன் நிஹாயா, தொடக்கமும் முடிவுங்கிறது அதனுடைய பெயர். தொடக்கம்னா மனுஷன் ஆரம்பத்திலிருந்து, முடிவுனா சொர்க்க நரகம் வர. அவங்களும் அதே மாதிரி ஒரு வரலாற்று நூல் எழுதியிருக்கிறாங்க. அந்த வரலாற்று நூலுடைய தொடக்கத்தில் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, வரலாறு என்பது அது மிக முக்கியமான கலை, அதற்கு நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும், அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்றினுடைய தொடக்கத்தில் முகவுரையில் அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ எதுக்கு நான் இந்த செய்தியை சொல்கிறேன்னா தோழர்களே, வரலாறு என்பது மிக முக்கியமானது. ஒரு மரத்திற்கு வேறு எப்படி முக்கியமானதோ அதுபோல் ஒரு சமூகத்திற்கு வரலாறு முக்கியம். வேரை இழந்து விட்டால் மரம் நிற்க முடியாது. அதேபோல் வரலாற்றை பிடுங்கிவிட்டு ஏன் சங்கிகள், ஏன் சங்க பரிவாரங்கள் முஸ்லிம்களுடைய வரலாற்றை சிதைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தின் இருப்பை கேள்விக்குள்ளாக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். எனவே வேரை நாசப்படுத்தி விட்டால் நிற்கிற மரத்தை ஈஸியாக கீழே சாச்சிடலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மாதிரியான வேலைகளை பார்க்கிறார்கள். எனவே ஒரு வேருக்கு சமமானது வரலாறு என்பது. அந்த வரலாறை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக நாம் மிகப்பெரிய சேதாரத்தை, இழப்பை சந்திக்க வேண்டும், அதை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாமா இக்பால் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, எல்லா மனிதர்களும் அவரவர்களுடைய வரலாற்றை முதுகில் சுமந்து கொண்டுதான் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், வரலாறு இல்லாமல் எந்த மனுஷனும் முன்னேற முடியாது என்று அல்லாமா இக்பால் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க. இப்போ வரலாறு என்பது மிக முக்கியமான விஷயம் தோழர்களே. கரெக்டாக அந்த விஷயத்தில் கையை வச்சு அதை சிதைப்பதைத்தான் தங்களுடைய அடிப்படை வேலையாக இன்றைய இந்துத்துவ அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த வாரத்தில் சிபிஎஸ்சியுடைய சமூக அறிவியல் 8வது வகுப்புக்கான சமூக அறிவியல் புஸ்தகம், அது யூனிட் 1ன்னு நினைக்கிறேன், அலகு 1 இருக்கும்னு நினைக்கிறேன். அதனுடைய மைய கரு என்ன அப்படின்னு சொன்னால், எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியன் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிறது அதனுடைய தலைப்பு, மையக்கரு. அதாவது இந்தியாவுக்கு அப்பால் உள்ள சமூகங்களை புரிந்து கொள்ளுதல் அல்லது சமூகங்களை ஆராய்தல் அப்படிங்கிறது அதனுடைய மையக்கரு. அந்த நூலில் என்ன பேசப்படுகிறது என்று சொன்னால், 13வது நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டுகள் அந்த இடைப்பட்ட காலத்தில் உள்ள இந்திய வரலாற்றை உள்ளடக்கி உள்ள பகுதி அது. தோழர்களே, முகலாய ஆட்சியாளர்கள் அந்த காலத்தில் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். இந்த 4-5 நூற்றாண்டுகள் இருக்குல்ல, இந்த 4-5 நூற்றாண்டுகளை இப்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய என்சிஆர்டி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புஸ்தகம் எப்படி அந்த காலத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. நம்ம பிள்ளைங்க அதை படிக்க போகிறாங்க. நம்ம வீட்டில் சிபிஎஸ்சி பிள்ளைங்க யாராவது இருந்தாங்க, சிபிஎஸ்சி படிக்கிற பிள்ளைங்க 8வது வகுப்பு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா
இந்த கல்வியாண்டில் அவங்க அதை தான் படிக்க போவாங்க. என்ன படிக்க போவாங்கன்னு தெரியுமா தோழர்களே? 13வது நூற்றாண்டிலிருந்து 17வது நூற்றாண்டு வரை அந்த காலகட்டத்தை எப்படிப்பட்ட காலகட்டமாக அந்த நூல் அறிமுகப்படுத்துகிறது என்று சொன்னால் தோழர்களே, கோவில் கொள்ளை, கோவில் அழிப்பு, மக்கள் கொலை செய்யப்பட்ட காலம், அடிமைப்படுத்தப்பட்ட காலம் என்று அதை அறிமுகம் செய்கிறது. அப்போ இந்த நூற்றாண்டிலிருந்து இந்த நூற்றாண்டு வரைக்கும் தான் முகலாயர்கள் ஆட்சி செய்த காலம். இந்த காலம் கோவில் கொள்ளை காலம், கோவில் அழிப்பு காலம், மனித உயிர்கள் கொல்லப்பட்ட காலம் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறது. குறிப்பாக பாபர் காட்டு மிராண்டியான வெற்றியாளர் என்று அவருக்கு டெஃபினேஷன் கொடுக்குது. காட்டு மிராண்டித்தனமான வெற்றியாளர். அதேபோல் அக்பரை இந்த நூலில் கடுமையாக விமர்சிக்கிறார். சொல்லப்போனால் முகலாய மன்னர்களிலேயே பெரும்பான்மை இந்துக்களுடைய ஆதரவை இழந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தில் சமரசம் செய்து கொண்டவர் அந்த மனிதர். இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்களை சிதைக்க துணிந்தவர் அக்பர். அதனாலேயே சங்க பரிவாரங்கள் அவரை அக்பர் தி கிரேட் என்று கொண்டாடினார்கள். மகா அக்பர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மகா மட்டமான முயற்சியை இஸ்லாம் விஷயத்தில் அவர் செய்தவர். அதனால் மகா அக்பர் என்று சொல்லுபவர்கள். அந்த அக்பரைத்தான் அவர்கள் எந்த வாயால் மகா அக்பர் கிரேட், அக்பர் தி கிரேட் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதே அக்பரை இந்த நூலில் சகிப்புத்தன்மையற்றவராக, கொலைகாரராக அறிமுகப்படுத்துகிறது. அதேபோல் அவுரங்கசீப் கோவில்களை இடித்தவர், குருத்துவாராக்களை இடித்தவர் என்று இந்த நூல் அறிமுகம் செய்கிறது. தோழர்களே, அக்பரை சொல்லும்போது சொல்கிறாங்க, அந்த நூலில் பதியப்பட்டிருக்கிற செய்தி, அக்பர் ஒரு கட்டத்தில் 3000 குடிமக்களை கொன்றார், குழந்தைகளையும் பெண்களையும் அடிமைப்படுத்தினார். அவர் சொன்னாராம், எப்படி காபிர்களுடைய கோட்டைகளை, நகரங்களை கைப்பற்றி அங்கு நாம் இஸ்லாத்தை நிலைநாட்டி விட்டோம், அங்குள்ள ஆலயங்களை அழித்து விட்டோம் என்று அவர் சொன்னதாக அந்த நூல் பேசுகிறது. அதுபோல தோழர்களே, அவுரங்கசீப்பை பற்றி சொல்லும்போது அவர் பள்ளிவாசல்களை பள்ளிகளையும் கோவில்களையும் குருத்துவாராக்களையும் இடிக்க உத்தரவிட்டார். மதுரா, பனாரஸ், சோமநாத் ஆகிய இடங்களில் கோவில்கள் அழிக்கப்பட்டன என்று அந்த புத்தகம் பேசுகிறது. அதாவது சரித்திரத்தினுடைய இருண்ட காலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இருண்ட காலத்தை மக்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்கிறோம் என்கின்ற பெயரில் இது போன்ற அபத்தங்களை நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு சங்க பரிவாரங்கள் பாடப்புத்தகத்தை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். தோழர்களே, இது எவ்வளோ பெரிய வன்மத்தை நம்ம சமூகத்தில் விதைக்கும். ஏற்கனவே பொதுமக்கள்கிட்ட விதைச்சி தான் இந்தியா என்பது பல துண்டுகளாக பிரிந்து கிடக்கிறது இல்லையா? மனங்களால், நான் சொல்வது எல்லை கோடுகளால் அல்ல, எல்லை கோடுகளால் ஒன்றாகத்தான் இருக்கிறோம், ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். ஆனால் மனங்களால் இங்கே நாம் ஒற்றுமையாக இருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை என்று சொல்ல முடியும். ஏன் இந்த வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா, தோழர்களே நல்ல யோசிக்கணும். முஸ்லிம்களை அந்நியர்களாக ஆக்குவதற்கு அவர்கள் இல்லாததும் பொல்லாததுமாக செய்து கொண்டிருந்த பிரச்சாரத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு பொதுமக்களை ஒன்றுபடுவதிலிருந்து விலக்கி இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிளவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளரக்கூடிய தலைமுறையிடத்திலேயே இந்த கருத்துக்களை புகுத்தினால் நாளைக்கு இவர்கள் வளர்ந்து ஆளானதற்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்ப்பதற்கு எனக்கு மிகப்பெரிய பயமாக இருக்கு, அச்சமாக இருக்கிறது, பெரிய அச்சமாக இருக்குது. இன்னைக்கு இந்து முஸ்லீம்கிற பேரில் காட்டு மிராண்டிகள் வெளியில் ஆயுதத்தை தூக்கி கொண்டு நிற்பார்கள். நாளைக்கு படித்த பையனும் இப்படி தான் நிற்பான். இதைத்தான் சங்க பரிவாரங்கள் கனவு காணுகிறார்கள், இப்படிப்பட்ட வரலாற்று திருவுகளின் மூலமாக. தோழர்களே, நினைப்பதற்கே பயமாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் அந்த நூலில் சொல்லி முடிச்சுட்டு அதில் ஒரு டிஸ்க்ளைமரையும் சேர்த்து போடுறாங்க, பொறுப்பு துறப்பையும் சேர்த்து போடுகிறார்கள். கடந்த காலத்தில் நடந்த எதற்கும் யாரையும் பொறுப்பாக்கக்கூடாது. இது வேற, நாங்கள் நல்ல பிள்ளை, அதாவது தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கிற வேண்டியது, பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிற வேண்டியது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தான் விஷத்தை விதைச்சிட்டா தான் போதுமே. நீங்கள் விதைத்தது கள்ளி செடிகள் என்றால் எதில் அங்கிருந்து எப்படி ரோஜாக்கள் முளைக்கும்? அவன் எப்படி இந்த ஒருங்கிணைப்பு மனப்பான்மையில் வருவான்? முஸ்லிம்களை பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன எண்ணம் வரும்? நம்ம எல்லாம் அடிமைப்படுத்தியவர்கள், நம்ம எல்லாம் கொண்டுடித்தவர்கள்,
நம்முடைய வழிபாட்டு தலங்களை இடித்து தள்ளியவர்கள் என்கின்ற சிந்தனையில் தான் அவன் பார்ப்பான். இந்த பொறுப்பு துறப்புங்கிறது ஒரு சரியான நீதியான நடவடிக்கையாக ஆகிவிடுமா? ஆனால் இந்த மாதிரியான வேலை நடந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, என்சிஆர்டி தான் இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. என்சிஆர்டிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஐசிஹெச்ஆருக்கு கீழே வரக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம். இந்த என்சிஆர்டியுடைய யோக்கியாம்சம் என்னங்கிறத முதலாக புரிஞ்சுக்கணும். என்சிஆர்டி அப்படிங்கிறது நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது கல்வி சார்ந்த ஆராய்ச்சி பாடப்புத்தகங்கள் இதை தயாரிப்பதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுடைய யோக்கியாம்சம் என்னன்னு பாருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சங்க பரிவாரங்கள் அதிகாரத்திற்கு வரும்போதெல்லாம் அவர்கள் கை வைக்கக்கூடிய இடம் இதுவாகத்தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், 1998 அப்பொழுது ஒரு முறை இதே சங்க பரிவாரங்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் செய்த செயல், முக்கியமான செயல் என்ன தெரியுமா? என்சிஆர்டியில் அப்பொழுது ஒரு ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருந்துச்சு. என்ன ப்ராஜெக்ட்னு சொன்னால், டுவார்ட்ஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறுகளை ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு பணி. அந்த பணி அன்றைக்கு நடந்து கொண்டிருந்தது. அதுக்கு முந்தைய காங்கிரஸ் அரசினால் அது நடந்து கொண்டிருந்தது. அந்த பணியினுடைய பொறுப்பு யாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்கள், நடுநிலையான வரலாற்று ஆசிரியர்கள் என்று அறியப்பட்டிருந்த 2 பேர். புரொஃபசர் சுமித் சர்க்கார், அவர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பேராசிரியராக இருந்தவர். இன்னொருத்தர் வந்து ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தவர், அவருடைய பேர் KN பணிக்கர். இந்த 2 பேரும் தான் இந்த ப்ராஜெக்டை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தோழர்களே, நாம் கவனிக்க வேண்டும், அந்த அரசு வந்த உடனே, வாஜ்பாய் தலைமையிலான அரசு வந்ததற்கு பிறகு இந்த ப்ராஜெக்டை நிறுத்தி வச்சாங்க. அந்த நூலை அச்சிட வேண்டாம் என்று சொல்லி நிறுத்தி முடக்கி வைத்து விட்டார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு நடுநிலையான வரலாறு வந்துவிட்டால் இந்த நாட்டின் சுதந்திரத்தில் முஸ்லிம்களுக்கான பங்களிப்பும் சிறிது வெளிப்பட்டுவிடும் இல்லையா? அப்படிங்கிறதுனாலேயே இந்த வரலாற்றை இந்த ப்ராஜெக்டை அப்படி நிறுத்தி வச்சுட்டாங்க. 2வது யோசிக்க வேண்டும், அந்த என்சிஆர்டி, ஐசிஹெச்ஆர் போன்ற அந்த அதாவது ஆய்வு நிறுவனங்கள், வரலாற்று ஆய்வு நிறுவனங்களில் பாசிஸ்டுகளை போட்டு நிரப்புறது. அதனுடைய சேர்பர்சனாக யாரை போட்டு நிரப்புறதுன்னு சொன்னால் பாசிஸ்டுகள், சங்க பரிவாரங்களுடைய ஆட்களை எல்லாம் போட்டு நிரப்ப வேண்டியது. இப்படியே செய்து கொண்டிருப்பாங்க. இது முதலாவது வேலைங்களா? இதே அந்த 2000களில் நடந்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், சில சங்க பரிவார ஆட்கள் அன்றைக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த முரளி மனோகர் ஜோஷிட்ட வந்து சில பாடப்புத்தகங்களில் வந்து இந்துக்கள் மனம் புண்படும்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் பாடப்புத்தகத்தில் நீங்கள் அகற்ற வேண்டும். இன்னொரு சமூகத்தை மனம் புண்படும்படி வரலாற்றை இப்பொழுது நீங்கள் திணிக்கிறீர்கள். ஆனால் இந்துக்களுடைய மனம் புண்படுகிறதுன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த சில வரலாறுகளை எடுக்க சொல்லி வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து கொடுத்தாங்க. அன்னைக்கு அவங்க ஆட்சி. தோழர்களே, இந்த புகாரை வாங்கி கொண்ட ஜோஷி அன்னைக்கு இன்னொரு வார்த்தையை சொன்னார். ஆயுதம் தாங்கிய பயங்கரவாதிகளை விட கல்வி சார்ந்த பயங்கரவாதிகள் மிக மோசமானவர்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்தாரு. வரலாறுங்கிற பேரில் உண்மை வெளியே வந்துருச்சுன்னு சொன்னால் சங்கிகளுக்கு ஆபத்து கண்டிப்பாக. என்ன பொய்களில் தான் அவர்களுடைய உருட்டுக்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய ஹயாத்தை, அவங்களுடைய உயிர் வாழ்க்கையை பொய்யில் தான். எனவே உண்மை வெளிவந்து விட்டால் அவர்கள் நடுங்கி போவார்கள். அதனால் அது வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியான எல்லா வேலைகளும் செய்வார்கள். தோழர்களே, இப்படித்தான் என்சிஆர்டி என்பது பாசிச ஆட்களால் நிரப்பப்பட்டுச்சு. அதே போல் 2014 நம்ம வந்தார். வந்தவொடனே அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அதே என்சிஆர் ஐசிஹெச்ஆருடைய சேர்பர்சனாக சுதர்சன ராவுங்கிற ஒருத்தரை கொண்டு வந்தார். சுதர்சன ராவ் யார் தெரியுமா? சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் பாடினார். சாதிகளை ஒழிக்க வேண்டும் சொல்லி தமிழ்நாடு போன்ற முற்போக்கு மாநிலங்களில் மிகப்பெரிய இயக்கங்கள் நடந்து ஓரளவு சாதி இல்லாத மனநிலை ஓரளவுக்கு இருக்கிறது. இப்படியான காலகட்டத்தில் 2014 உட்கார்ந்துக்கிட்டு ஒரு முக்கியமான அரசு சார்ந்த ஒரு அமைப்பில்
சேர்பர்சனாக உட்கார்ந்துக்கிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோசிக்கணும். சாதி அமைப்புங்கிறது கடந்த கால பாரம்பரியம், அதை நாம் மீட்க வேண்டும் என்று பேசினார். அதை திரும்ப கொண்டு வரணும்னு பேசினார். அது மட்டுமல்ல, அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை, ஈரான், ஈராக், ஆப்கான் அந்த பகுதியிலிருந்து தொடங்கி தென்கிழக்காசிய நாடு வரை அகண்ட பாரதம் இருந்தது. எனவே அங்கெல்லாம் நம்முடைய ஆட்களை அனுப்பி தொல்லியல் ஆய்வு நடத்த வேண்டும் என்று சொன்னார். ஈராக்கு, ஈரானு, ஆப்கானு அப்படியே நம்ம பகுதியெல்லாம் முடிஞ்சு இன்னும் தாண்டி போய் தென்கிழக்காசிய நாடு, தென்கிழக்காசிய நாட்டில் மலேசியா, சிங்கப்பூர் அதெல்லாம் சேர்ந்து வரும். என்ன மண்டையில் என்ன இருக்குதுன்னு தெரியல. இவங்க சேர்பர்சன் இதில் ஐசிஎஸ்ஆரில், என்சிஆர்டியில். அப்போ இந்த மாதிரியான மனநிலை சரியில்லாதவர்கள் இவர்கள் தான் இந்த என்சிஆர்டியில் வந்து பொறுப்புக்கு வந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்போ இவங்க வெளியிடக்கூடிய நூல் எந்த யோக்கியாம்சத்தில் இருக்கும்? இவங்க வெளியிடக்கூடிய நூலில் என்ன எதிர்பார்க்க முடியும் பெருசா? இது முக்கியமான விஷயம். அடுத்து நாம் இன்னொரு செய்தியையும் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே. என்ன அப்படின்னு சொன்னால், முகலாயர்களுடைய ஆட்சியில் நல்ல அம்சங்கள் ஆயிரங்கள் இருக்கின்றன, ஆயிரங்கள் இருக்குன்னு எடுத்து சொல்வதற்கு. அதையெல்லாம் குறிப்பிடாதவர்கள் அவங்க சொல்லக்கூடிய இந்த தவறுகள் நடந்துச்சுன்னு சொன்னால் ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கான பின்னணியெல்லாம் வேற. அதையெல்லாம் இல்லாமல் ஒரு குருட்டாம்போக்கில் ஒரு சமூகத்தின் மீது சேறு வாரி இறைக்கின்ற விதமாக இப்படிப்பட்ட விஷயங்களை வெளியிடுறதுங்கிறது மிகப்பெரிய பச்சை அயோக்கியத்தனம். ஆனால் முகலாயர்களுடைய ஆட்சியில் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகள் நடந்திருக்கிறது, அதை நம்ம பார்க்க வேணாமா தோழர்களே? 1615 ஹுமாயூன் ஆட்சி காலம். பிரிட்டனுடைய முதலாவது அம்பாசிடராக அன்றைக்கு இந்தியாவுக்கு வந்தவர் சர் தாமஸ் ரோ. அவர் தான் வந்தார். வந்ததுக்கு நோக்கம் 2-3 நோக்கம் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், அன்னைக்கு பிரிட்டனுடைய சில ஆலைகள் சூரத்தில் இருந்துச்சு. அதுக்கு சில திரட்டுகள் இருந்துச்சு, அச்சுறுத்தல்கள் இருந்துச்சு. அந்த அச்சுறுத்தல்களை அகற்றுறது, அதோட இந்தியாவில் வணிக வாய்ப்புகள் வேறு என்னென்ன பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வந்தவர். பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட முதலாவது அம்பாசிடர் அவர் தான். ஹுமாயூன் ஆட்சி காலம் அங்கே வர்றார். சூரத்தில் தான் தங்கி இருந்தார். அவருடைய வேலைகளை முடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஆக்ராக்கு போகிறார். அதுதான் அன்றைக்கி தலைமையகம். தோழர்களே, ஹுமாயூன் இடத்தில் நெருங்கக்கூடிய அளவுக்கு அவர் பல்வேறு திறமைகளை பெற்றிருந்தார். ஒரே டேபிள் உட்காந்து சாப்பிடுவாங்களாம், அந்த அளவுக்கு நெருங்கிட்டார். அவர் இங்கு 1615 1618 வரை இங்கே தங்கியிருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் எழுதிய டைரி குறிப்பு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. இன்றைக்கும் வரலாற்றில் ஆவணப்பதிவு இருக்கிறது. ஒரு செய்தியை சொல்லுது. என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், இந்தியர்களுடைய வாழ்க்கை தரம் என்பது ஆங்கிலேயர்களின் வாழ்க்கை தரத்தை விட மேம்பட்டு இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் நம்மளை அடிமைப்படுத்தின அவன். ஒரு காலத்தில் அவனை விட நாம் சிறந்து வாழ்ந்தோம். அது மட்டுமல்ல, அவர் சொன்ன செய்தி, ஆக்ராவும் டெல்லியும் பாரிஸை விட, பாரிஸ்னா நம்ம பாரிஸ் இல்லை, பிரான்சில் இருக்கிற பாரிஸ், பாரிஸை விட மிகப்பெரிய சிறந்த நகரங்களாக, பொலிவுற்ற நகரங்களாக ஆக்ராவும் டெல்லியும் விளங்குகின்றன என்று அவர் டைரி குறிப்பில் எழுதி வச்சிருந்தார். அதே மாதிரி 17ஆம் நூற்றாண்டில் வந்து உலக பணக்கார நாடுகளில் சீனாவும் இந்தியாவும் இருந்திருக்கிறது. அப்படின்னா அது யாருடைய ஆட்சி காலம்? முகலாயர். இதெல்லாம் எங்கே போச்சு? இதெல்லாம் ஏன் எடுத்து சொல்லலை? அப்போ உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரிகிறது. அவுரங்கசீப்புக்கு வந்துடுவோம். அவுரங்கசீப்பை வந்து இந்தியர்களுக்கு வில்லனாக காட்டுறதில் கடுமையாக உழைக்கிறாங்க. ஆனால் நாம் பார்க்குறோம், அவருடைய இராணுவத்தில் மிக உச்சமான உயர் தளபதிகள் 2 பேர் வச்சுருந்தார். ஒருத்தர் பேர் ஜெய்சிங், இன்னொருத்தர் பேர் ஜஸ்வந்த் சிங். 2 பேருமே இந்துக்கள். அதே போல் அடுத்த நிலை தளபதிகள்னு கிட்டத்தட்ட 7-8 பேர் இருந்தாங்க, அவங்க இந்துக்கள். மன்சப்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பதவி இருந்துச்சு அவருடைய இராணுவத்தில். மன்சப்தார் அப்படின்னா யார் தெரியுமா? அவருடைய பொறுப்புக்கு கீழே கிட்டத்தட்ட 1000 to 7000 வரை குதிரை வீரர்கள் இருப்பார்கள். 7000
குதிரை வீரர்களை கொண்ட அந்த அமைப்புக்கு இவர் தான் பொறுப்புதாரி. அவருக்கு பேர் மன்சப்தார். இப்படி 393 மன்சப்தார்கள் அவுரங்கசீப்பினுடைய இராணுவத்தில் இருந்தார்கள். இதில் 182 பேர் இந்துக்கள் என்று வரலாறு சொல்கிறது. எப்படி அவர் இந்துக்களுக்கு எதிராக இருந்திருப்பார்? மனசாட்சியே எல்லாம் எப்படி சொல்றீங்க? நீ கோயிலை இடித்ததாக சொல்றாங்க. அதிலையும் குறிப்பாக காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இடித்தவர் அப்படிங்கிற பேர் அவர் மேல் இருக்கிறது. தோழர்களே, இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டும், வரலாற்று ஆவண ஆதாரங்களுடன் பதிவு செய்யப்பட்ட வரலாறு. பட்டாம்பி சித்தாராமையா அவர் எழுதின த ஃபெதர்ஸ் அண்ட் த ஸ்டோன்ஸ் அப்படிங்கிற நூலில் அவர் பதிவு செஞ்ச ஆவண ஆதாரங்களோடு பதிவு செய்த ஒரு செய்தி. ஏன் அந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ட்ரிக்கர் பாயிண்ட் அவர் சுட்டி காட்டுறார். ட்ரிக்கர் பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல, அதே அதில் அவர் சுட்டி காட்டுகிறார். என்ன சுட்டி காட்டுறாரு? அவுரங்கசீப் தன்னுடைய இராணுவத்தோடு, அந்த இராணுவத்தில் பல ராஜபுத்திர மன்னர்கள், இளவரசர்கள் இருந்தார். ஏன்னா ராஜபுத்து வம்சத்தோட திருமண உறவுலாம் நடந்துருச்சு அவங்களுக்கு. அப்போ அதனால் ராஜபுத்திர இளவரசர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. குடும்பத்தோடு அவர்கள் பயணம் செய்கிறார். அன்றைக்கெல்லாம் போருங்கிற ஒரு இதுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் ஃபேமிலியோட போகிற பழக்கம் இருந்திருக்கு. போயிருக்கிறாங்க. போகிற வழியில் வாரணாசியை கடந்து போக வேண்டியிருக்கு. அப்போது இந்து இளவரசர்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் ஃபேமிலியெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கிறோம், காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தரிசித்து வந்துடுறேன், ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணுங்களேன் அப்படின்னு அவர் அனுமதி கேட்குறாங்க. அவர் அனுமதிக்கிறார். அங்கே தங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய வழமைப்படி 3 பல்லக்கில் அந்த ராணிகள் எல்லாம் கங்கைக்கு போய் அங்கே குளிச்சுட்டு நீராடி விட்டு அதுக்கு பிறகு போய் தரிசித்து வர்றாங்க. இப்படி போயிட்டு வந்த இளவரசிகள் ராணிகளில் கட்சி பகுதி மகாராணி வர மிஸ்ஸிங், அவங்க வரல, எங்கன்னு தெரியல. தேடி பார்க்க சொல்கிறாங்க. தேடி பார்த்தாலும் விட கிடைக்கல, அதை கண்டுபிடிக்க முடியல. இந்த செய்தி அவுரங்கசீபுக்கு தெரியுது. உடனே அவர் தன்னுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் என்ன செய்கிறாருன்னா அனுப்பி வைக்கிறார். எங்கே அனுப்பி வைக்கிறாருன்னா காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அங்கே தான் சொல்லுறாங்க, அங்கே அனுப்பி வைக்கிறார். அங்கே பல தடவை தேடப்பட்டுச்சு, கிடைக்கல. இருந்தாலும் ஹையர் அஃபீஷியல்ஸ் ரொம்ப கொந்தளிப்பான மனநிலைமையை போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடும்போது அங்கே ஒரு கணேஷ் சிலை, விநாயகர் சிலைன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு சிலை இருக்குது. அந்த சிலை மூவபுள், நகரக்கூடியது. அது அப்படி சுற்றுற மாதிரியா ஏதோ ஒரு வகையில் மூவபுளாக இருக்குது. அது கிட்ட போய் பார்க்குறாங்க. அது நகரும் போது பார்த்தா அந்த சிலைக்கு கீழே சுரங்கப்பாதைக்கு படி இருக்குது. சுரங்கப்பாதை உள்ளே போகுது, பேஸ்மெண்ட் இருக்குது, அதுக்கு போகக்கூடிய படிகள் அங்கே இருக்குது. உள்ளே இறங்கி பார்க்குறாங்க. இறங்கி பார்த்தால் அங்கே கட்சி மகாராணி இளவரசி மானபங்கப்படுத்தப்பட்ட நிலையில் அழுது கொண்டிருந்தார். என்னன்னு பார்த்தா அந்த கோயிலுடைய பூசாரிகள் ஒரு ஆள் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அவமானப்படுத்தி இருந்தார். இந்த செய்தியை அந்த இந்து மன்னர்கள், இந்து இளவரசர்கள் ரொம்ப கொதிப்பு மனநிலையோடு அவுரங்கசீப் சொல்றாங்க. அவருக்கும் கடுமையான கோபம். அப்பொழுது அந்த இந்து இளவரசர்கள் தான் சொல்கிறார்கள், இந்த அசிங்கம் நடந்த இடம் என்பது அந்த இந்த மூலவர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த விக்கிரகத்துக்கு நேர் கீழே தான் பேஸ்மெண்ட் நடந்திருக்குது. எனவே கற்பக்கிரகம் தன்னுடைய புனிதத்தை இழந்து விட்டது. அதனால் இனி இந்த கோயில் இருக்கக்கூடாது, சிலையை வேறு இடத்துக்கு மாற்றிட்டு இந்த கோயிலை இடிக்க வேண்டும், அந்த பூசாரிக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவு தான் இது என்று வரலாற்று ஆவண ஆதாரங்களின் அடிப்படையில் வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு வந்த வரலாற்று ஆசிரியர்களும் இதை எடுத்து தங்களுடைய நூல்களில் ஆண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரிசாவினுடைய கவர்னராக இருந்தவர் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இதை தன்னுடைய நூலில் எடுத்து ஆளுகிறார். அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு ஏதோ பின்புலம் ஒன்று இருந்திருக்கிறது. இப்படி ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாமே ஒழிய சும்மா இன்னும் சொல்ல போனால் அவுரங்கசீப் என்பவர் வைதிக முஸ்லீம். வைதிக முஸ்லீம் என்ன அர்த்தம்னா இஸ்லாத்தின் மீது நல்ல நடைமுறை உள்ள செயல்பாடு உள்ள ஒரு மனிதராக இருந்தவர். எப்படி அவர் இடிச்சிருப்பார்? எப்படி மக்களை அடிமைப்படுத்தியிருப்பார்? எப்படி கொண்டு விழித்திருப்பார்? எனவே தோழர்களே, இதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வரலாறு மேலே நமக்கு அக்கறையே இல்லை. எந்த பிள்ளைங்க நான் கேட்குற வரலாறு எடுத்து படிக்குது? ஹிஸ்ட்ரின்னு சொன்னாலே அது ஒரு ஒதுக்கப்பட்ட துறை. அது எதுலேயுமே எந்த துறையுமே இடம் கிடைக்காட்டி அங்கே போய் சேர்ந்துக்கிறது. அதை படித்தா கூட சும்மா ஒழுங்காலாம் படிக்கிறது இல்லை. அப்படி தான் நம்ம வச்சுருக்கிறோம்.
ஆனால் தோழர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே வேறு விதமான மனநிலைகள் நம்ம சமூகத்தில் மாறணும். இங்கே படித்தவர்களும் சரி, கற்றறிந்த ஆலிம்களும் சரி ஒன்று சேர்ந்து இது போன்ற கலைகளை பிடுங்கி எடுப்பது என்பது காலத்தின் கட்டம். இல்லைன்னா அடுத்த தலைமுறை எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னைக்கே நம்ம இவ்வளவு அவதிகள் பட்டு கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளை பேரம்பேத்திகளை இந்த உலகத்தில் விட்டுட்டு போகும்போது இவர்களெல்லாம் வேறு வடிவத்தில் வந்து நின்றால் என்ன செய்வாங்க? ஈமானுடைய அந்த இழப்பு ஏற்பட்டு என்கின்ற அச்சம் இருக்கிறது. அதனால் தோழர்களே, சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். பட்டதாரி அறிஞர்கள், ஆளும் அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து இது போன்ற கலைகளை பிடுங்கி எறிவதற்கு என்ன வழி இருக்குன்னு தயவு செய்து யோசிக்கணும். இந்த மாதிரி தப்பான விஷயங்களை ஃபுல்லாக ஒன்று திரட்டி இதுக்கு கவுண்டர் கொடுத்து நூல் எழுதி அந்த நூலை சமூகத்திற்கு வெளிச்சமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதே போல அந்த மாணவர்களுக்கே பாடம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தோழர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறினால்தான் கொஞ்சமாச்சும் நிம்மதி பெருமூச்சு விட்டு இந்த உலகத்தை விட்டு மடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா தோழர்களே, எதிர்காலத்தை நினைத்தால் மிகப்பெரிய பயங்கரமாக இருக்குது. அணுகுண்டு வந்து விழுறதை விட நாம் வரலாற்றை இழப்பது என்பது மிக மோசமானது. அணுகுண்டு வந்து விழுந்தா கூட எதை போய் சேர்ந்துடலாம். ஆனால் வரலாற்றை இழந்துட்டோம்னா தோழர்களே, நம்முடைய வரலாறு திரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், அதற்கு நம்ம கவுண்டர் கொடுக்கலன்னு சொன்னால், அதை திருத்த முயற்சி எடுக்கலன்னு சொன்னால், காலம் காலமாக நம்முடைய பிள்ளைகள் குற்ற உணர்ச்சியிலேயே குற்றப்பரம்பரையாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். தயவுசெய்து உரிய மக்கள், உரிய சமூக ஆர்வலர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி துவா செய்தவனாக கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹுர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.